என்ன பிரவீன், மண்டபத்தில் யாரையுமே காணும். ஒருவேளை நம்ம லேட்டாக வந்துட்டோமா? அதுக்குள்ளேயும் கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்களா? இல்லையே, சீக்கிரம் தானே வந்திருக்கோம். அதுக்குள்ளேயுமா கல்யாணம் முடிஞ்சிருக்கோம்? அதுக்கு தான் சீக்கிரம் கிளம்பி வாங்க வாங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? இப்போ என்ன பண்ணுறது? யாரையுமே காணுமே, எல்லாரும் எங்கே போயிருப்பாங்க? என்னடா பிரவீன் சொல்கிற? அப்போ அவ்வளோதானா? புவியோட வாழ்க்கை அவ்வளோதானா? இப்போ என்னடா பண்ணுறது? எல்லாமே முடிஞ்சிச்சா? கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கலாம். அதுக்கு தாண்டா நைட்டே கிளம்பி போகலான்னு சொன்னேன். நீ தாண்டா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு போய் ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. பேசாமல் சோறு போடுவாங்க, சாப்பிட்டு வாங்க போகலாம். என்னென்னு சொல்கிறீங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சா? அப்போ என் தங்கச்சி வாழ்க்கை? சும்மா எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காதியா. இன்னும் டைம் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை கோயிலில் எதுவும் வச்சுருப்பாங்களோ? முக்கியமாக கோயிலெலாம் வைப்பாங்கல்ல, அதை நம்ம யோசிக்கவே இல்லையில. போனாக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ நம்ம யார்கிட்ட கேட்குறது? ஆமாம், சிவா சொல்கிறதும் கரெக்டாக தான். ஒருவேளை கோயிலில் வச்சுருந்தா எல்லாரும் கண்டிப்பாக கோயிலில் தான் இருப்பாங்க. தாலி கட்டுறது பாதி பேர் கோயிலில் தான் வைப்பாங்க. மண்டபத்தில் ரிசப்ஷன் அந்த மாதிரி வைப்பாங்க. சாப்பாடு எல்லாம் கோயிலில் தான் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இங்கே எந்த கோயில் என்னன்னு தெரியாமல் நம்ம எப்படி போகிறது கரெக்ட் டைமுக்கு? எதுவுமே தெரியாது இந்த ஊரை பற்றி நமக்கு. யார்கிட்ட இப்போ கேட்குறது? பிரீத்தி, மறுபடியும் வேணா போனாக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறியா? நவீன், நீங்கள் பண்ணுங்களை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். இல்லை பவி, காலையிலேருந்து நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு தெரியுமா? சரி, காலையில் தான் பிஸியாக இருப்பா, எல்லோரும் கூட இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நைட்டு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன். நான் இப்போ பண்ணால் எடுப்பாளா? நீ வேற ஏன் பவி, வேணா நீ பண்ணிப்பாரு. நீங்கள் பண்ணியே எடுக்கலைன்னா இப்போ நான் முன்னே எப்படி எடுப்பாங்க? இப்போ நம்ம வந்து வேஸ்ட்டாக போச்சா? கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போல். சரி, ஆளுக்கு பேசிக்கிட்டு எப்படி தெரியும்? யார்கிட்டயாச்சும் கேட்டால் தானே தெரியும். யார்கிட்ட கேட்குறதானா? சரி, நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க. நான் போய் உள்ளே யாராச்சும் இருக்கான்னு பார்த்து கேட்டுட்டு வந்துடுறேன். இரு பவி, நானும் வரேன், போகலாம். சரி, நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னன்னு என்னடி, இங்கேயும் கூட யாருமே இல்லை. கோயிலில் கல்யாணம் வச்சாலும் வீட்டில் யாராச்சும் இருப்பாங்கல்ல? ஆமாம், வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்களே. இப்போ நம்ம யார்கிட்ட கேட்குறது? நம்ம நேரமாக என்னன்னே தெரியல. நம்ம பேசாமல் நவீன் சொன்ன மாதிரி நைட்டே வந்திருக்கலாமோ? நைட்டு வந்து தங்கியிருந்து எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லியிருக்கலாமோ? நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். காலைல வந்தால் தான் நம்ம பண்ண பெரிய தப்பு. இப்போ எங்கே போகிறது, என்ன பண்ணுறதே தெரியலையே. ஆமாடி, பாவண்டி போன அவள் வாழ்க்கை இப்படி நாசமாக விடலாமா? பத்தாவதுக்கு இந்த திவ்யா வேற பாவமாக இருக்குடி. ஐசு வச்சு ஏதாச்சும் பேசுகிறா. திவ்யா ரொம்ப அமைதியான பொண்ணாக இருக்கா. அவளை கண்டு நம்ம ஏதாச்சும் செஞ்சே ஆகணுண்டி. செய்யணும் தான், செய்யலாம் தான். ஆனால் எப்படி செய்கிறது? என்ன ஏதுன்னே தெரியாமல் யார்கிட்ட போய் கேட்குறது? இந்த ஊரை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம யார்கிட்ட போய் எங்கே என்ன ஏதுன்னு கேட்குறது? யாராச்சும் ஒரு ஆளாச்சும் இருந்தாலாச்சும் கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லையே. இதுடி, கடவுள் ஏதாச்சும் ஒரு வழி காட்டுவார். அப்படி காட்டாமலா போயிடுவார்? இவ்வளோ சோதனை பண்ணுறவர் ஏதாச்சும் ஒரு நல்லது செய்வார்டி. கண்டிப்பாக காட்டுவார். ஏம்மா, யாரும்மா நீங்கள்? பாட்டி, நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்தியே. மண்டபத்தில் யாருமே காணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். எங்கே பாட்டி, யாருமே காணோம். கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா? இல்லைம்மா, இன்னும் டைம் இல்லைல்ல, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்மா. நீங்கள் யார்? நாங்கள் போனோட ஃப்ரெண்ட்ஸு, ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறோம். அப்படியாம்மா? அவள்கிட்ட கேட்டதுக்கு நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி வந்தியே, எப்படி வழி தெரியும் உங்களுக்கு? ஸோ பாட்டி, அவள் யாருக்கும் சொல்லலை தான், இருந்தாலும் நாங்கள் வந்தோம். அது பெரிய விஷயம். நாங்கள் எதுக்கு வந்தோங்கிறது அப்புறம் சொல்கிறோம். இப்போ கல்யாணம் எங்கே நடக்குது? இங்கே யாருமே இல்லை. இல்லைம்மா, பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, அங்கே தான் கல்யாணம் வச்சிருக்காங்க. எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் பிடிக்கல, விருப்பமும் இல்லை. அதே நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு அதை பார்க்கணும்? நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் போய் கண்குளராக பார்க்கலாம். இது பிடிக்காத கல்யாணம், என்னத்தை போகிறது? நான் இருந்துட்டேன். என்ன பாட்டி சொல்கிறீங்க? உங்களுக்கும் விருப்பம் இல்லையா? அப்போ நீங்கள் பூவனோட ஆயாவா? பாவம் பூவனம், அவன் நிலைமை எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ரவியை போய் கல்யாணம் பண்ணிக்கிற போன அவள் எவ்வளோ பெரிய கேடு கட்டுவன்னு தெரியுமா? ஆமாம் பாட்டி, வேறு பொண்ணோட பழகி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எங்களுக்கே இந்த விஷயம் நேற்று தான் தெரியும். அதான் கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டிடலான்னு ஓடி வந்தோம். பார்த்தா கோயில்னு சொல்லியே. கோயிலுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? கோயில் பக்கத்தில் தான்மா, ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு நேற்றே தெரியும். ஓனாட்ட போய் தெரிஞ்சதும் போய் சொன்னேன். அவள் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா, தன் வாழ்க்கையை காப்பாற்றிக்குவான்னு. அவள் கேட்கல. கடவுள் என்ன விடுறாரோ அதை விடட்டும் அப்படி சொல்லிட்டு போயிட்டா. இப்போ நீங்களும் பதறி போய் தான் வந்திருக்கீ. ஆனால் அவள் ஒன்றுமே பண்ண மாட்டேன். எனக்கு கண்ணன்னு இருப்பேன். நீங்கள் வந்ததே வேஸ்ட்டுமா. கண்குளர கல்யாணத்தை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புங்க. என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க? போனாவா அப்படி சொன்னால்? அவளுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினச்சேன். தெரிஞ்சு இப்படி பண்ணுறாளா? நாங்கள் 1000 தடவை ஃபோன் பண்ணிட்டோம். யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதே இல்லை. எங்கள்கிட்ட சொல்லலாம்ல, ஃப்ரெண்ட்ஸுன்னு. நாங்கள் அப்புறம் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் ஏதாச்சும் பண்ண மாட்டோமா அவளுக்கு? இத்தனை வருஷமாக அவள் கூட பழகி அவளை தூக்கி வளர்த்துருக்கேன். என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறா, எதுவும் பண்ண மாட்டேங்கிறா. நானே வழிக்கு போய் கேட்டாலும் எதுவும் வேணாங்கிற. நான் என்னதாம்மா பண்ணுறது? அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவா? அவள் எப்போவுமே அப்படிதான் அம்மா அப்பாவும் நினைக்கிறா. இந்த அளவுக்கு வந்துட்டா. என்ன பாட்டி இப்படி சொல்லிவிட்டீங்க? பேசாமல் கல்யாணத்தை பார்த்துட்டு போய் சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் அதுக்காகவே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். எப்படி இருந்தால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகும். அவளே விருப்பப்படாதப்ப நிப்பாட்டி என்னம்மா பண்ணுறது? அதுக்காண்டி அவனை சும்மா விட்டுற முடியுமா? பொண்ணுங்க வாழ்க்கைனா என்ன நினச்சேன்? கிள்ளிக்கிறேன்னு நினச்சிட்டானா? ப்ரெக்னெண்டாக இருக்குன்னு தெரிஞ்சும் நீ வாட்டுக்கு அபாஷன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? போனாக்காக இல்லைனாலும், போன வேணான்னு சொன்னாலும் திவ்யாக்காகவே அதை நாங்கள் பண்ணுவோம். சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா. ஆனால் நம்ம எப்படி போகிறதுக்கு வண்டி கூட இல்லையே. போகிறதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருமே, எப்படி நிப்பாட்டுறது? முன்னாடியே வந்திருக்க கூடாதாம்மா? கொஞ்சம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? என் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவள் ஃபோனை எங்கே வச்சிருக்கானே தெரியல. நானாச்சும் எடுத்துட்டு நீங்கள் பண்ணுறது தெரிஞ்சிருந்தா இப்படியா பண்ணுவா? கிற்காட்டம் இருக்கா?
நாங்கள் வண்டியில் தான் வந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளில நிற்கிறாங்க, நம்ம அதிலே போயிடலாம். அப்படியாம்மா, நல்லதும்மா, அப்படியே போயிடலாமா? வேமா, பாதை தெரியும்ல உங்களுக்கு? ஐயோ பாட்டி, எங்களுக்கு எப்படி பாதை தெரியும்? நாங்கள் அந்த ஊருக்கு புதுசு தானே, இங்கே வரப்பட்ட பாடே பெரும்பாடு, எல்லாட்டும் வழி கேட்டு வந்தோம். இப்போ கோயிலுக்கு போகிறதுனா எப்படின்னா நீங்கள் கூட வந்தால் தானே. இல்லைம்மா, இங்கே அப்படியே போட்டதுபடியே கிடக்கு, யாரும் வந்தால் கூட தெரியாது. ஜாமஞ்சட்டு நகை நட்டு எல்லாம் இங்கே தான் இருக்குது, அதனால தான் பார்த்தேன். பாட்டி, உங்கள் பேத்தியோட கல்யாணத்தை விட நகை நட்டு தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சா? இல்லை நகை நட்டுலாம் எனக்கு முக்கியம் இல்லை, என் பேத்தி தான் முக்கியம். சரி வாங்க போகலாம். சரி பாட்டி, வேகமாக வாங்க போகலாம். நம்ம சீக்கிரம் போனால் தான் எல்லாம் காரியம் ஆகும். நீங்கள் சொன்னீங்களே பொண்ணு திவ்யா, அந்த பொண்ணு வந்திருக்காமா? ஆமாம் பாட்டி, அவங்க அக்கா எங்களோட வேலை பார்க்குறவங்க தான், 2 பேருமே வந்திருக்காங்க. வாங்க காமிக்கிறேன். இப்போ தானே மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. இந்த போனா என்ன பண்ணுவாளோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை ஒத்துக்கிட்டானே. அதெல்லாம் ஒத்துக்குவோம்மா, நான் தான் சொன்னல என் மருமகளை பற்றி எனக்கு தெரியாதாம்மா, அதெல்லாம் ஒத்துக்குவா. இவன் இருந்தே கொஞ்சம் நல்லா மாறிடுவேன் பாருவே. இப்போவே எப்படி மாறிட்டேன் கல்யாணம் பேச்சு எடுத்தோன்னே. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கவே சுத்தமாக குடும்பஸ்தானே மாறிடுவேன். நீ எதுவும் கவலைப்படாத. சரி, என்னென்ன அண்ணி வரவே இல்லையா? இன்னும் கோவம் போகலையா? ஆமாம்மா, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் பிடிக்க இல்லை, விருப்பம் இல்லை. சொந்தத்துக்குள்ளே பண்ணுறோம், நகை நட்டு எதுவும் வாங்காமல் பண்ணுறேன் அப்படின்னு கோவமாக இருக்கா. வரலன்னா இருக்கட்டும் வீடு, நாளைக்கெல்லாம் மருமக போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. நல்ல வேலை தப்புச்சம்பா. இந்த திவ்யா அன்னை வரைக்கும் வரவே இல்லை. ஒரு வேளை அவன் பொய் சொல்லியிருப்பானோ, இந்த வாசு பைய பொய் தான் சொல்லியிருப்பேன். அவன் செஞ்சாலும் செய்வேன், என்னை பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருப்பேன். கல்யாண மண்டபத்தில் நிஜம் ஆளே காணும். அவன் ஏதாச்சும் கூழ் பல் பண்ணாமல் இருந்தால் சரி, இந்த திவ்யா வரவே கூடாது. வரமாட்டேன், இனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் என்ன, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். நான் இதோட முடிஞ்சு போச்சா? கடவுள் காப்பாற்றவே மாட்டார். அப்போவே ஆயா சொன்னிச்சு, ஏதாச்சும் சொல்லுடி, நான் எப்படியாச்சும் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம்னு. நான் சொல்லியிருக்கலாம். என் மேலே தப்பு தான், நானாக ஏற்றுக்கிட்டது தான், அனுபவிச்சு தான் ஆகணும். இனிமேல் என்ன பண்ணுறது? இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. என் மகன் அவ்வளோ அழகாக இருக்கேன்னு இந்த சேலையில். அப்போவே சொன்னீங்க நீங்கள், என் மருமகளுக்கு இந்த சேலை அவ்வளோ அழகாக இருக்கும்னு. நான் போட நம்பலை. நீங்கள் நல்லா எடுத்திருக்கீங்க மருமகளுக்கு. ஆமாம் பின்ன, என் மருமகளுக்கு நான் எடுக்காமல் யார் எடுக்கிறது? இந்த அம்மாவை பற்றியா எம்புட்டு திமுரு. வா, வேறு யாரையாச்சும் மண்டபத்தில் வச்சுட்டு வரலாம் வான்னு சொன்னதுக்கு வரவே மாட்டேங்கிருச்சு. பேத்தி உசுரை விடும். இப்போ பார்த்தா கல்யாணம் பிடிக்கல, அதனால நான் வரல, நீங்களே போய் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இருந்துருச்சு பார்த்தியா. சரிண்ணே, அதெல்லாம் வரட்டும், அதெல்லாம் விட்டுருங்க. அம்மா பற்றி நமக்கு தெரியாதா? எல்லாம் சரியாயிடும். சரி, டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது. சட்டை போட்டுன்னு தாலியை கட்டிட்டா தேவையில்ல, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே. ஆமாண்ணே, இந்த ஐயர் வரட்டும், வந்து அவர் எடுத்து கொடுத்தா தானே தேவையில்ல. வாங்க, பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சா? நல்ல நேரம் முடிய போகுது. என்ன ஆள்லாம் கம்மியாக இருக்கீங்க? இல்லை சாமி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்ல நேரம் முடியிருக்குள்ள தாலி எடுத்து கொடுத்துருங்க, கட்டிடட்டும். அப்படியா? அப்போ சரி. கடவுளே, இந்த பிள்ளைங்க காலங்காலத்து 100 ஆயுசு வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் பிள்ளை குட்டியை பார்த்து நல்லா இருக்கணும்ப்பா. இந்தா தம்பி, பிடிப்பா, இந்த தாலியை கட்டு, நல்ல நேரம் போகிறதுக்குள்ள. இதுக்குத்தானே இத்தனை வருஷமாக காத்திருந்தேன். கடவுளே, நடக்க போகுது. இனிமேல் நம்மளை யாராலையும் தடுக்கவே முடியாது. திவ்யா வந்தானே வேறு யார் இருந்தாங்க? என்ன மாப்பிள்ள தம்பி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வாங்கி கட்டுங்க. சாமி, முதல்ல நிப்பாட்டுங்க, இந்த கல்யாணம் நடக்காது. என்னம்மா சொல்கிறீங்க? திடீர்னு வந்து நிப்பாட்டுறீங்க. நீங்கள் யாருமா? அவன் என்னோட பேத்தி தான், இந்த கல்யாணம் நடக்காது. என்னம்மா, உனக்கு லூஸ் ஈஸு பிடிச்சிருச்சா என்ன? இதுக்கு தான் நீ வரலைனாலும் பரவாயில்ல, அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணி? இப்போ எதுக்கு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன்? நல்லது நடக்கும்போது உனக்கு பொறுக்காதே. உன் பேத்தி நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்காதா? இந்த கிளவி இத்தனை நாள் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து அது வேலையை காமிக்குது. என்னம்மா, எதுக்கு தாம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு சந்தோஷமாக இருக்குது, உனக்கு பிடிக்கலையாம்மா? இப்போ அப்படி தான் இருப்பேன், அப்புறம் மாறிடுவேன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டியம்மா. நல்ல நேரம் வேற முடிய போகுது, எதுக்குமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ சும்மா ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுக்காக நீ வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவியா? பாவம், ஒன்றும் தெரியாத பையன். என்ன ஐயா சொன்னீங்க? உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளையா? ஆமாம், அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்துருக்கியே, அதனால சொல்லுவீங்களே. ஆமாம், நீங்கள்லாம் யாருமா? மாமா, இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. வா பவி, நான் தான் உங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லையே, ஆனால் நீங்களாம் வந்திருக்கீங்க. நாங்கள் மட்டும் இல்லை புவனா, நவீன், பிரவீன், சிவா எல்லாருமே வந்திருக்காங்க. சரி, இப்போ ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க? எல்லாம் என் சம்மதத்தோடு தானே நடக்குது. நான் உங்களை வந்து எதுவும் நிப்பாட்ட சொல்லலையே, ஏன் நிப்பாட்டினீங்க? என்ன ஐயா, இது உன்னோட வேலையா? நீ தான் உங்களை வர சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் தான் வேணான்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க? அடியே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அவங்களாம் யதார்த்தமாக வந்தாங்க, அதான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க தான் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அதான் நான் கல்யாணத்தை நிப்பாட்டேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் வந்து 1000 தடவை கேட்டுட்டு நீ வேணாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கு நிப்பாட்ட போகிறேன்? ஏம்மா, இந்த சின்ன பிள்ளைய சொல்கிறத கேட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட நல்ல நேரம் போகுது. என்னம்மா இது? அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்கல்ல, வாங்க கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு கிளம்பட்டோம். ஐயா, நாங்கள் ஒன்றும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வரல, நிப்பாட்ட தான் வந்திருக்கோம். உங்கள் பிள்ளை அப்படிப்பட்ட காரியம் பண்ணியிருக்காரு. உங்கள் பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? என் புள்ள என்ன பண்ணேன்? யார் கையையுமா பிடிச்சி இழுத்தேன்? அப்படி இழுத்தா கூட பரவாயில்லையே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ கல்யாணம் நடக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.
ஸோ நமக்குன்னே வருவாங்க போலயே. இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்காது போல, நம்ம கிளம்பிடலாம். உங்கள் புள்ள யார் பொண்ணு கையெல்லாம் பிடிச்சி இழுக்கல, ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திருக்காரு. அது தப்பு இல்லையா? இப்போ வாட்டுக்கு லவ் பண்ணிட்டு நல்லா சுற்றிட்டு ஏமாத்திட்டு வாட்டுக்கு வேற கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவாங்க. அந்த பொண்ணு இவரே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கணுமா? இதுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சோன்னு பேசிக்கலாம் சொல்கிறீங்களா? அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளைத்தனம்மா. இந்த காலத்தில் லவ் பண்ணுறது இதெல்லாம் சகஜம் தானே. பிடிச்சிருக்கும், லவ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பிடிக்காம போயிருக்கும், பிரிஞ்சிருப்பாங்க. இதுலலாம் என்ன இருக்குது? இதுலலாம் நான் கேட்க முடியாதுமா. லவ் பண்ணுறதெல்லாம் எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா யாருக்குமே கல்யாணம் ஆகாது. இதுக்காண்டியே நிப்பாட்டுறதுக்கு ஒடியாந்தியே. போங்க போங்க, போய் வேலையை பாருங்கள். சும்மா நல்ல நேரம் போகிறதுக்குள்ள எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஐயர் வேறு போயிட்டாரு நீங்கள் பண்ணுறதை பார்த்து. ஓ அப்படியா? இதெல்லாம் உங்களுக்கு சகஜமாக போச்சா? அப்போ என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். எல்லாம் சகஜமாக என்னென்னு கேட்டு சொல்கிறீங்களா? என் புள்ள அப்படி என்ன தப்பு பண்ணேன்? எப்போ பாரு என் பிள்ளைய குறை சொல்கிறதுக்குனே வரீங்க. இப்போ அம்மாதே சொல்லிக்கிட்டே இருக்கும் பார்த்தா நீங்களும் வரீங்க. எங்கள் அம்மாதே உங்களெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் நிற்கிறாளே, இவள் பேர் திவ்யா. இவள் அக்கா எங்களோட தான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறா. அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? உங்கள் பையனும் இந்த திவ்யாவும் லவ் பண்ணாங்க. ஓ இந்த பொண்ணு தான் அதுவா? அதுக்கு என்னப்போ அதே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. ஓ காசு எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசி நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் ஓரமாக உட்காருங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருங்க. கல்யாணம் முடிஞ்சோன்னு நான் வந்து என்ன ஏதுன்னு பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணத்தை நிப்பட்டான்னு இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. பவி இப்படி பேசுனேன்னு வச்சுக்க, அவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க. பட்டுன்னு போட்டு உடச்சிட வேண்டியதானே எல்லாத்தையும். ஐயா உங்கள் பையன் இருக்கார்ல, இந்த பொண்ணை லவ் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்னம்மா சொல்கிறீங்க? உண்மையாவா சொல்கிறீங்க? அதுக்கு என் பையன் தான் காரணமா? என்னன்னா இது இப்படி தலையில் தூக்கி போடுறாங்க? மாப்பிள்ளை ஏதோ சும்மா தண்ணி அடிச்சுக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு வேலைக்கு போகாம தான் தெரியுறான்னு நினச்சேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லையே. நான் உங்களை நம்பி தானேண்ணா இது பண்ணேன். உங்களுக்கு கூட தெரியாதாண்ணா? இல்லையம்மா, எனக்கு தெரிஞ்ச நான் என் மருமகளை எந்த அளவுக்கு கொண்டாந்து விடுவேன். இந்த பாவி பையன் எப்படியா செய்வான்? ஏன்னா இது நமக்கு தெரியாமல் போச்சு. ஆமாம் உங்கள் பையன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆபாஷன் பண்ணிடு அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அது பண்ண மாட்டோம்னு சொன்னேன்னு மருந்தெல்லாம் கலக்கி கொடுத்து என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா? எல்லாத்தையும் போய் நாங்கள் போலீஸில் சொல்லட்டுமா, இல்லை நம்மளே பேசிக்கலாமா? என்னடா ரவி, என்னடா இது? இவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தானே? நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. என்னமோ ஊதாரித்தனமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி உனக்கு என் மருமகளை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா மாறிடுவேன் அப்படின்னு நினச்சி தாண்டா பண்ணி வச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. எப்படி அப்படி உனக்கு பண்ண தோணுச்சு? பண்ணி என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடா. இந்த கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு இல்லை, எல்லாம் சொத்துக்காக தானடா. அப்பா இல்லைப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாதுப்பா. இவங்க சும்மா சொல்கிறாங்கப்பா. அந்த போனை பார்க்குற வேலையாக தான் இருக்கும். அவளுக்கு பிடிக்கலைங்கிறக்காக அவள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு என்னை கேவலப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணுறாப்பா. நீங்கள் அவளை போய் நம்புறீங்க, என்னை நம்ப மாட்டேங்கிட்டீங்க. அச்சோ மாமா, இல்லை மாமா, இவரை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சாலும் நான் கல்யாணத்துக்கு ஒட்டுக்கிறேன். எதுக்காக? உங்களுக்காகவும் அம்மாக்காகவும் மட்டும்தான். ஆனால் நான் இவங்களெல்லாம் வர சொல்லலை, கல்யாணத்துக்கு கூட சொல்லக்கூட இல்லை. எப்படி வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது மாமா. இவ சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஆனால் இவங்களை நான் வர சொல்லலை மாமா. அப்பா அந்த போனா சொல்கிறத நம்பாதியே. இவ சும்மா சும்மா பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்கா. இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காண்டி இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க. நீ நிறுத்துடா முதல்ல. எந்த பொண்ணாச்சும் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லுவாங்களா? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேறு ஏதாச்சும் பொய் சொல்லி கூட நிப்பாட்டுவாங்க. இந்த பொய்யை எந்த ஒரு பொண்ணும் சொல்ல மாட்டாங்க. தான் மேலே கலங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு யாரும் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டாங்க. உன் மேலே தாண்டா தப்பு, நீ தாண்டா தப்பு பண்ணியிருக்க. தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்கிறக்காண்டி இல்லைன்னு வேறு பொய் சொல்கிறியா? இவ்வளோ தைரியம் உனக்கு எங்கேருந்துடா வந்துச்சு? இவ்வளோ பெரிய பொய் சொல்லி தப்பிச்சுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கு. எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. சின்ன வயசுலேருந்தே உன்னையே கேர்லெஸ்ஸாக விட்டது என்னோட தப்பு தான்டா. திருந்திடுவேன்னு பார்த்தேன் பாரு. இப்போ கூட திருந்திடுவேன் சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். நல்ல வேலை நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ணே நல்ல வேலைண்ணே. நான் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மா அப்போவே சொன்னிச்சு, யோசிச்சு செய்ய அவன் சரியில்லைன்னு. நான் தான் நீங்கள் சொன்னதை வச்சு அவன் மாறிடுவேன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு என் பொண்ணு நிலைமை. நல்ல வேலை நடக்கலை. நடந்திருந்தால் என்ன ஆகும்? என் பொண்ணு நிலைமை என்ன ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். அதை நினச்சி நான் செத்து போயிருப்பேன். நல்ல வேலைண்ணே நடக்கிறேனே. தம்பியை எவ்வளோ நம்பினேன், இந்த அளவுக்கு ஏமாத்துவார்னு கூட நான் நினைக்கல. அப்போ வேலை கிடச்சதுன்னு எல்லாமே பொய்யாதனோ என்னமோ விசாரித்து பார்த்தா தெரியும். என்னமோனே நான் தப்பிச்சல, நான் போகிறேன். போனா வா நம்ம போகலாம். அம்மா இருமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போகிறேன். இங்கே நின்னா இவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு கேட்க எனக்கு ஒரு மாதிரியா மனசுலாம் அப்படியே கொதிக்குது. என் பொண்ணுக்கு நான் எப்படிப்பட்ட இதை பண்ண நினச்சேன். எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்காம பண்ணனே, அதை நினச்சாலே இவனு ஒரு மாதிரியா இருக்குது. சரி விடுடி, இனிமேல் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் இதாகிடுச்சுல, சரியாயிடுச்சுல. வீடு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் சொன்னால் கேட்டால் தானே. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? வா சத்த போய் ரெஸ்ட் எடுவா. கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். தண்ணி கூட இல்லை, எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லவா? அப்பா என்னப்பா எல்லாரும் சொல்கிறத வச்சு என்னை இப்படி பேசுனீங்க? போங்க பங்கிட்டு. உங்கள் காசுக்காகவாப்பா நான் இப்படி பண்ணுறேன். அப்படிலாம் பண்ணுவேனப்பா. நான் சும்மா சுற்றிக்கிட்டுறேன்னா வேலை கிடைக்காமதாப்பா, பிடிச்ச வேலை கிடைக்காமதாப்பா அப்படி தெரிஞ்சு. அதுக்காக இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேப்பா. நீ சும்மா நடிக்கிற நிப்பாட்டிட்டு முதல்ல அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு.
போனா மாலையெல்லாம் கழட்டிட்டு எங்கிட்டு வாமா. நல்ல வேலை நீ தப்பிச்சிட்டம்மா. நீனாச்சும் இந்த மாமாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதாம்மா. இந்த மாமாவை அப்படியாம்மா நினச்சிட்ட உன்னை கொண்டு பாலுங்கலத்துலையே தள்ள போறீனா? இல்லை மாமா, உங்களுக்காகவும் அம்மாக்காகவும் தான் பண்ணணும்னு நினச்சேன். எல்லா விஷயத்திலும் இப்படி பண்ணக்கூடாதும்மா. உன் வாழ்க்கை நீ தான் முடிவு எடுக்கணும். நாங்கள் நல்லதுன்னு தெரிஞ்சு தான் செஞ்சோம். அது இப்படி தப்பாக போகணும்னு நாங்கள் நினைக்கல. நீ தெரிஞ்சிருந்தா வந்து சொல்லியிருக்கலாம்ல அந்த மாமாட்ட. சரி விடு, இங்கிட்டு வா. அப்பா வேணாம்பா, ப்ளீஸ்ப்பா. ஏன் பழகும்போது லவ் பண்ணும்போதெல்லாம் அப்போதைக்கு மட்டும் இனிச்சு கிடந்துச்சு. இப்போ கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது மட்டும் கசந்து கிடக்கா. ஒழுங்கு மரியாதை தாலி கட்டி இல்லைன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே, என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்களே. போங்க, நல்லா இருங்க. நீங்கள் நினச்சது நடந்துருச்சுல. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிம்மா. நல்ல வேலை நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சேன். தப்பு இல்லை, பாவம் பண்ண தெரிஞ்சேன். நல்ல வேலை வந்து காப்பாற்றிட்டியம்மா. சாரிப்பா, நீங்கள் நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ அப்படின்னு நினச்சோம். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்து சொல்லியிருப்போம். இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு தெரியல, நேற்று தான் விஷயமே தெரியும். அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீ எதுக்குமா சாரி கேட்குற? நான் தாம்மா சாரி கேட்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் நான் கொஞ்சம் பார்த்து முடிவெடுத்துருக்கணும். என் பிள்ளைய நம்பி பிள்ளை மேலே ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுட்டேன். அதனால தாம்மா இந்த அளவுக்கு. இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா. என் மருமகளை நான் நல்லா பார்த்துக்குவோம்மா. இவ்வளோ தூரம் சொன்னீங்களே, அதுவே போதுங்க. பவி, ரொம்ப தேங்க்ஸ் பவி. பிரீத்தி, உனக்கும் தான். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை வெளியில் நிற்கிறாங்களா, எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. நீ முதல்ல பேசாத போன. எந்த இப்போ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண மாட்டியா? எல்லாம் பிரச்சனை எங்கே இழுத்துட்டு போகுது அங்கே பூரா நீ கூடவே போய்கிட்டு இருப்பியா? ஏன் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா? நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டோமா? அப்படியே உன்னை விட்டுருவோம். நாங்கள் கூட என்னமோ உனக்கு எதுவுமே தெரியாமல் தான் இப்படி கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது. உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப? நீ என்ன அவ்வளோ பெரிய தியாகி நினைப்பியா? தியாகிங்கிறத இந்த விஷயத்தில் காட்டக்கூடாது, வேறு ஏதாச்சும் விஷயத்தில் காட்டணும். உன் தலையில் நீனே மண்ணை வரையை கொட்டுக்க தெரிஞ்சு பார்த்தியா? போ, வெளியில் நவி நிற்கிறாரு, பார்த்து பேசு. சரி, நான் அவங்கள்ட்டையும் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். சாரி, என்னை திட்டாதீங்க. ஆமாம் ஆமாம், நீ பண்ண வேலைக்கு திட்டாமல் கொஞ்சம் வாங்க போ முதல்ல. பவி, தேங்க்ஸ் பவி. உனக்கும் பிரவீனுக்கும் எவ்வளவோ கெடுதல் செஞ்சுருக்கேன். உங்களை பிரிக்கணும்னு நினச்சிருக்கேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணியே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டே. ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். உங்களுக்கு எப்போவுமே நன்றியோடு இருப்பேன். இத்தனை நாள் செஞ்சதுக்கெல்லாம் இப்போ தான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐசு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிடு என்ன. ரொம்ப தேங்க்ஸ் பவி. நானும் இதை நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. நேற்று வரைக்கும் என் வாழ்க்கை என்னாக போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அதுக்கு மேலே கவலைப்பட்டார். எங்கள் அப்பா பேசுறது கூட இல்லைன்ட்டு எப்போ தெரியுமா? இப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த விஷயம் பண்ணாலும் சந்தோஷப்பட மாட்டார். இதனால ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. சரி, நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல இங்கே வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கிங்க. ஆமாம் பவி, அப்பா வர சொல்லிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எப்போ கிளம்புறதுன்னு தெரியல. நீங்கள் கிளம்புறதுனா கிளம்புங்க. ஆமாம், நம்ம கிளம்பலாமா? பவி, டைம் ஆச்சு, வா போகலாம். நவீன், இங்கே தான் நிற்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் நவீன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓ மேடம், நீங்களா? வாங்க. என்ன கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சா? என்ன நவீன், விளாடுறியா? நீங்கள் தான் விளையாடுறீங்க மேடம். எல்லா உண்மையும் தெரிஞ்சும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்கல்ல. நீங்களாம் பெரிய தியாகி. உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு எங்களை வெறுத்துட்டீங்க. என் நம்பர் எதுவும் பிளாக்ல போட்டிங்களோ என்னமோ அதுவும் தெரியல. ஆனால் நான் உங்களுக்காக வந்திருக்கேன். ஏன்னா இந்த லவ் படுத்துகிற பாடு இருக்கே, பாடாக படுத்துது. உங்கள் மனசில் அது இல்லவே இல்லை. எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டியே. என் யாவும் வந்திருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணியிருக்கும்ல. நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்ல. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நினப்பு தானே. இல்லை நவீன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை நவீன். உன்ட்ட சொல்லான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் எதுக்கு என்னோட கஷ்டத்தை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும்? ஏற்கனவே நீ கஷ்டத்தில் இருப்ப. என் மனசில் எவ்வளோ லவ் இருக்குன்னு உனக்கு புரியாத? உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உனக்கு தெரிஞ்சும் எதுக்கு நவீன் இப்படி பேசுகிற? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இனிமேல் நல்லபடியாக இருக்கலாமே. அது உன் மனசில் இருக்கிறத நீ சொல்கிற பொறுத்து தான் இருக்குது. என்ன நவீன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் நவீன். என் மனசில் நீ தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே. எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் மனசில் நீ இருந்திருப்ப. என் மனசில் நீ இல்லாமலாம் இல்லை. என் மனசில் ஒரு ஓரத்தில் மட்டும் இல்லை, என் மனசு ஃபுல்லாமே நீ தான் நவீன் இருக்க. அது உனக்கே தெரியும்ல. அப்பாடா, இப்போவாச்சும் ஒரு லவ்வை சொன்னி, அது வரைக்கும் சந்தோஷம். சப்போஸ் ஒன்று கல்யாணம் ஆயிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? உன்னே நினச்சிட்டு இருந்திருப்பேன். வேறு என்ன பண்ணுறது? அப்பா கூட வீட்டில் எதிர்த்து பேசணும் அப்படின்னு உனக்கு தோணவே இல்லை. அப்பாடியோ, எப்படியோ கல்யாணம் நின்றுச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இப்போதையும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டியா? இப்போ தான் நவீன் பேசிட்டு வரேன். எல்லாரும் ஒரே திட்டு. நல்ல வேளை நீனாச்சும் திட்டாமல் இருந்தியே. என்ன பண்ணுறது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் திட்டணும்னு தோணுது. இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ உனக்கு கல்யாணம் நின்றுச்சுல்ல, எனக்கு அந்த சந்தோஷமே பெரிய சந்தோஷம். அதை விட என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னியா, அதில் வேற எனக்கு திட்டுற மூடே போயிடுச்சு. எல்லாரும் திட்டாங்கல்ல எனக்கு பதில்ல. அதனால் வேணாம், பாவம், விட்டுடும்.
இனிமேல் நான் நாளையிலேருந்து வழக்கம் போல் ஆஃபீஸ் வந்துடுவேன். எங்கள் அம்மாவும் ஆயாவும் இனிமேல் கல்யாணம் ஓ விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஓ மேடம், அப்போ அந்த தைரியத்தில் தான் என்னை வந்து லவ்வை சொன்னீங்களாக்கும், இல்லைன்னா அதுவும் சொல்லியிருக்க மாட்டியே, அப்படித்தானே? இதுலேருந்தே நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக எத்தனை நீங்களாம் எல்லாரும் சேர்ந்து வந்து கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கிய. ஆனால் நான் உண்மையாட்ட இருந்திருக்கேன்ல. இனிமேல் எனக்காக நான் பேசுவேன். எனக்காக மட்டும் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லாமல் நான் பேசுவேன் நவீன். வெரி குட். இப்போ தான் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போனா சரி, வா கிளம்பலாமா? நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடும்ல, அங்கே வந்து மதியம் பேசிக்கலாம். மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தையும் சொல்லிடு. நமக்குள்ளே எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.